உங்க பேரு? என் பேர் சூர்யா. சூர்யா. உங்க பேரு? கார்த்திக். தினேஷ்னா. தினேஷ். ஆட உங்க கூர்க்காவுக்கு போறந்தவனே சொல்லுவியா? உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடி கூட குனிய வச்சு அடி குனிடா. இனிமே சொல்லுவியா? 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 கவிதா. என்னது லெஜெண்ட்? கௌசல்யா. லெஜெண்ட் கௌசல்யா. லெஜெண்ட் லவ் பண்றாங்களா? ஏன்னா அவர் என்ன லவ் பண்றாங்க? இப்போ வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்து ஒரு விஷயத்தை வந்து மொக்க வாங்கியிருக்கீங்களாண்ணா? ப்ரொடெக்டர் பத்தி இவன் வந்து ஒரு பொண்ணை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். பெஸ்ட் ஃப்ரெண்டா தான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். பட் ஆனா அந்த பொண்ணு எதுவுமே சொல்ல மாட்டேங்குதுன்னு சொல்லி டெய்லியும் ஃபோன் பண்ணி அழுதுட்டு இருக்கான். அம்மாவோட நல்லா பார்த்தா அம்மாவோட நல்லா பாத்துக்கிறேன். கூட வேற பொண்ணை பார்த்துட்டு தானே ப்ரோ பார்க்கணும். ஏன் ப்ரோ நீங்க சொல்றீங்க? வராங்க படிக்க தானே ப்ரோ போறாங்க. இவன் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் ப்ரோ ஒரு பொண்ணுக்கு. எனக்கு அதானே புரியல. படிக்க வந்தா ப்ரொடெக்ட் பண்ண கூடாதா? என்ன இது? சரி, உங்களுக்கு என்ன மொக்க வாங்கின மூமெண்ட்? வாழ்க்கையே மொக்கையா தான் ப்ரோ போகுது. பையன் பர்த்டே இன்னைக்கு கையில காசு இல்லன்னு நான் ட்ரீட் கேட்டா என்ன பண்றது? சொல்றா அதெல்லாம் என்னடா? நீ பண்ண வேலை நானா சொன்னேன், நீ பேச்சு மாத்திட்டு இப்ப எப்படி சொல்ற? ப்ரோ பீச்சுக்கு போலாம். நான் மணி 3 ஆகுது. போயிட்டு வந்தா அவங்க வீட்டுல தேட மாட்டாங்களா? 6 மணி ஆயிடுச்சுனா என்ன இது? சொல்லு. பீச்சுக்கு போகணும்னு சொல்லிட்டு டீனேஜ்ல வந்துட்டேன். அந்த ஒரு வேற ஒரு கதை ஓட்டினான். அந்த கதை தான் இப்ப மாறி போயிடுச்சு. கதை கேட்டு இருக்கேன், காதுல ஓலா ஓட்டி இருக்கேன். வாழ்க்கை மொக்கனா அவ்வளவு சோகமா சொல்ற இதுக்கு? வாழ்க்கையே மொக்கன்னா மொக்கன்னு தானே சொல்ல முடியும். லெஜெண்ட் சொல்லுங்க. நான் எதுவுமே வாங்கினது இல்லை. நான் எதுவுமே எதிர்பார்க்கவே மாட்டேன். அதான் ப்ரோ, இப்போ போன செமஸ்டரில் ப்ரோ நல்லா படிச்சுட்டு போனேன். நல்ல மார்க் வரும்னு எதிர்பார்த்தேன். ஒன்றுமே வரல. ஃபெயில் ஆகிட்டேன். சரி, இந்த எக்ஸாமுக்கு படிக்காமல் போகலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எதுக்குமே படிக்கலை. ரிசல்ட் வரட்டும் பார்ப்போம். படிச்சு ஃபெயில் ஆகிட்டேன். சரி, படிக்காமல் போனால் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஒன்றுமே படிக்காமல் ஒரே ஒரு சப்ஜெக்ட் கூட என்னன்னு தெரியாமல் போய் எழுதிட்டு வந்திருக்கேன். ஒரு சப்ஜெக்ட்லாம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இவனை பார்த்துட்டு படிக்காமலாம் இருக்காதிங்க, எல்லா சப்ஜெக்டும் படிங்க, ஏன்னா வேலை கிடைக்காம போயிட போகுது. அது எல்லா இடத்துலையும் வாங்குறது தான். எல்லா இடத்துலையும் வாங்குறது தானே. போன வாரம் கூட அடிச்சாங்களா அந்த மாதிரி தான். அது அப்பப்போ வாங்குறது அப்பப்போ தொடச்சு விட்டு போயிடுது. ஒரு நல்ல ஒரு இன்சிடென்ட்டாக சொல்லுங்க பார்ப்போம். இவங்க சொன்னது தான். என்னைய ஒரு பையன் பார்க்குறேன்னு சொல்லிட்டு சைட் அடிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. கடைசியில் அவங்ககிட்டே போயிட்டு நான் யாருன்னு என் ஃபோட்டோவை கட்டிக்கிட்டு அவன் தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். அதான் தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். சத்தியமா இந்த பொண்ணு யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். அதான் இருக்கிறதுலே மொக்க. பஸ்ஸில் போயிருந்தோம். பஸ்ஸில் போயிருக்கும்போது இந்த சூரியவம்ச படம் பார்த்தீங்களா? அதே போல தான் ஒரு 2 கேர்ள்ஸுங்க வந்து அங்கே ஹாய் 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 நின்றாங்க. சரி, நம்மளை தான் சொல்கிறாங்க போல் சொல்லிட்டு நான் வந்து சுற்றியும் பார்த்தேன், யாரும் இல்லை. ஹாய்ன்னு அவங்க அதே போல் கலாய்ச்சிட்டு போனாங்க. என்ன சொன்னாங்க? உங்களே இல்லைங்க பின்னாடின்னு அப்படின்ட்டாங்க. மொக்கா வாங்குற மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு. இப்போ ஜஸ்ட்டு பர்ஸை தொலைச்சிட்டு வந்தா அதான் பெரிய மொக்கா வாங்கின விஷயம். பர்ஸையை தொலைச்சிட்டீங்களா? ஆமாப்பா. எவ்வளோ இருந்தது பஸ்ஸில்? அதில் என்ன ஒரு 15,000 வந்திருக்கும். அசால்ட்டாக சொன்னீங்க. 15,000 இருந்திருக்கும். தெரியலையா? தேடி அலைஞ்சி தான் பைத்தியம் மாதிரி வந்திருக்கேன். தெரியலையா? இப்போதானா? ஜஸ்ட் ஒரு 1/2 hour ஆகுது. ஆமாம்.